ஒவ்வொரு வீட்லயும் தீவினை இல்லைன்னா பெரும்பாடு இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் நிறைய, அதாவது ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து எப்படி விரட்டுறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு எதிரி வந்தாங்கன்னா விரட்டி விட்டா போயிடுவாங்க. இப்ப நம்ம இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, திருப்பி உள்ள வருவாங்க. ஆக அடியோடு விரட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, பஞ்சபூதமாகி அது முக்கியமான ஒண்ணு கேட்டீங்கன்னா நெருப்பு. இந்த நெருப்பில், அதாவது விளக்கு நம்ம ஒரு சாந்தம் ஏறியுமா, நம்ம நெருப்பில் போது ஒரு ஷார்ட் இருக்கும். இந்த நெருப்பில் நெருப்போடு நெருப்பாக துன்பங்களை, கஷ்டங்களை, அந்த நெகட்டிவிட்டி, அதாவது நம்ம பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் துன்பங்களை எப்படி விளக்குவது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் எல்லா சின்ன சின்ன ஐட்டம் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதை மட்டும் நெருப்பாக எப்படி அளிப்பது அப்படின்னு பார்க்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சிம்பிள். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இந்த தூபத்தை, அதாவது நெருப்பு தான், தூபம் எப்படி போடுறது நான் சொல்றேன். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில ஒரு 5 கல் உப்பு வச்சுக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் துணி 5 கல் உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து வசம்பு. சரிங்களா? ஒரு டீஸ்பூன் வசம்பு, 5 கல் உப்பு, 6 மிளகு. சரிங்களா? அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். கொஞ்சோண்டு 2-3 துண்டு தர்பை. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது மட்டுமே போதுமான விஷயம். அதை அப்படியே முடிச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா டெய்லி பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு கட்டி தனியா வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி காலையில, அதாவது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரவாயில பண்றதுனால இது மகாலட்சுமி வாசம் செய்யும் நேரம். அப்ப துன்பத்தை வேட்டினா இன்னும் தானாக வந்து வரும் இல்லையா? அதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாயில செய்ய வேண்டிய இந்த தீபத்தை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், காலையிலேயே வெள்ளிக்கிழமை சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு சுக்கிரவாரிக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தூபக்கல்ல நம்ம முடிச்சு வச்சுக்கோம் இல்லையா? அந்த முடிச்சு நம்ம வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம முன்னாடியே நம்ம போட்டோம், அதுல போட்டக்கூடாது. முடிச்சா வச்ச பிறகு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, தேன் ஒரு ஸ்பூன் அது மேல போட்டுருங்க. சரிங்களா? பச்சை கருப்பு வந்துட்டு அது மேல அப்படி தூவி விட்டுட்டு தீபத்தை ஏற்றினா போதும். அழகா எரிய ஆரம்பிக்கும். அதோட சேர்த்து நம்ம முடிச்சு எழுதிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல என் குடும்பத்தை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும், என்னை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும், என் குழந்தைகளை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் அனைத்து துன்பங்களும் இந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட உட்கார்ந்து மந்திரம் சொல்ல தேவையில்லை. இது வந்து வேற எந்த விதமான ஒரு இதுவும் மந்திரம் சொல்ல தேவையில்லை. உட்கார்ந்து மனதார நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டிகள், நெகட்டிவிட்டி, துன்பங்கள்லாம் இந்த எரிய போய் நினைக்கும் போது நல்லா பாருங்க. நார்மலா எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அனல் இருக்கு பாருங்க, அப்படி கொஞ்சம் கருப்பாயிரு. சரிங்களா? அப்போ இன்னும் உங்களுக்கு பார்க்கணும்னா நல்ல கையை பண்ணிட்டு நல்லா அந்த எரிஞ்சிட்டு பத்தி அந்த முடிச்சு உங்க கையை கொண்டு போங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா கருப்பா இருக்கும். ஆக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய இந்த சுக்கிர உரையில் நம்ம இருக்க முடியாது. எல்லாம் நினைப்பாங்க சுக்கிர உரையில எல்லாம் பெரிய பெரிய பூஜை பண்ணுவாங்களே, இது இந்த நேரத்தில் நெகட்டிவிட்டியை போக்குறதா? நெகட்டிவிட்டியை போக்குறதுக்காகவே கிடையாது. சுக்கிர உரையில் இந்த வஸ்துக்களை வைத்து நம்ம வந்து போடும் பொழுது தீபமாய் நெருப்பது மினி ஹோமம், சின்ன ஹோமம் பண்றதுக்கு ஈக்குவல். ஹோமம் பண்ணாலே நம்மளோட சக்கராசி இருக்கக்கூடிய கருப்பு நெருப்பு எல்லாம் இது மேக்னெட் மாதிரி நெருப்புல வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ண கையை வைப்பாங்க. அது மாதிரிதான் இதுல நான் கை வைக்க சொன்னேன். அந்த இது எரிஞ்சிட்டு இருக்கா, அதை முடிச்சு பக்கத்துல கை வச்சு பாருங்க, அழகா நம்ம உடம்புல எடுத்து வெளில போயிடும். எத்தனை பேர் இருக்காம சுத்தி உட்காந்துக்கலாம் அந்த தீபக்கள் பக்கத்துல. இப்படி உட்கார்ந்துட்டு நம்ம வந்து பண்ணிட்டு கேட்டீங்கன்னா இந்த நெகட்டிவிட்டி ஓடி போயிடும், மகாலட்சுமி வாசம் செய்யும், அற்புதமான பண வரவை கொடுக்கும். அதே மாதிரி சிறு சிறு சலசலப்புகள், சண்டைகள் எல்லாம் வீட்டுல இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி உட்காந்துட்டு தான் ஒவ்வொருத்தர் மூலங்களை போய் உட்காந்துக்கிட்டு சண்டை போட வைக்கிறது. ஏன்டா முடிஞ்சு பார்த்தா தெரியும், ஏன்டா சண்டை போட்டோம், எதுக்காக இந்த ஒரு பெரிய பிரச்சனை தெரியாது. காரண காரியமே தெரியாமல் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள். சோ இந்த அற்புதமான இந்த பூஜை ரொம்ப சிம்பிள். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரியில பண்ணி பாருங்க, அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நெருப்புலதான் பாத்தீங்கன்னா பல துன்பங்கள் அழியும், கர்மா அழியும், அதே மாதிரி நெகட்டிவிட்டி அழியும். பஞ்சபூதத்துல அது எல்லாம் சேர்ந்துதான் நெருப்பு, அக்னி, நெருப்பு, தீபம். சோ அதனால்தான் பூஜை வைக்கிறதுலாம் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. சரிங்களா? சோ இது அற்புதமான ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு முறைதான். நம்ம என்ன பண்றோம், முடிச்சா போயிட்டு தேன் அந்த முடிச்சுல ஊத்திட்டு நம்ம நெய் சுத்தமா ஊத்திட்டு பச்சை கற்பூரத்தை அப்படி சூழல தூக்கிட்டு அழகா எரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீபம் தேவைப்படுச்சு அந்த நெய் ஊட்டிட்டே இருக்கலாம். அதுல கொஞ்சம் சாம்பிராணி பக்கத்துல அதை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா மினி ஹோமம் வீட்டுல பண்ற மாதிரி இருக்கும். முடிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் ஒரு முடிச்சிருக்கும். தேவைப்பட்டா நான் சொல்ற எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளவுதான் போடணும் கணக்கே கிடையாது. சோ இந்த விஷயங்கள் இருந்தாலே போதுமான விஷயம் தான். அற்புதமான மாற்றம் வீட்டில் அமையும். ஏமாற்றம் என்பது தவிர்க்கப்பட்டு அங்கே கொடியேற்றம் ஏற்படும். அப்போ முருக அருள் கிடைக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஆக வழி கிடைக்கும். நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வழி போய் வழி கிடைக்கும். அப்பதான் நமக்கு தெளிவான சிந்தனை கிடைச்சிச்சுன்னா நம்ம இதை செய்யலாம் எதை செய்யறோம் தடுமாறிட்டு இருக்க நேரத்துல இதை செய்யலாம் என்ற ஒரு டைரக்ஷன் கிடைக்கும், இல்ல அதுக்கான அட்வைஸ் கிடைக்கும், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வருவாங்க. சோ அதனாலதான் இதெல்லாம் முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்த மொத்தம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.